இதை ஒரு எழுத்தாளர் என்னிடத்தில் சொன்னார். அவருடைய பெயர் அழகிய பெரியவன். அவரை நான் ஒரு நிலையில் சந்திக்கிறேன். அவர் கவிதை அனுபவத்தை பேசிக் கொண்டிருக்கிறார். வல்லிசை என்கின்ற ஒரு நூலை அவர் எழுதியிருக்கிறார். பல நூல்கள் அவர் எழுதியிருப்பது, அதில் வல்லிசை என்கின்ற இப்பொழுது சமீபத்தில் வந்திருக்கிறது. அவர் அவருடைய எழுத்து அனுபவத்தை பற்றி பேசிக்கொண்டே இருக்கின்ற பொழுது கவிதை அனுபவத்திற்குள் வந்தார். கவிதை அனுபவத்தை அவர் பேசி முடிக்கிறாருங்க. நான் கேட்கிறவதான், சொல்றவர் அவர், ஆனால் அவர் அழுகிறார். பேசிக்கிட்டே என்னிடத்தில் பேசிக்கிட்டே அழுகிறாருங்க. கண்ணிலெல்லாம் கண்ணீர். நான் அவரையே பார்த்துட்டு இருக்கேன். என்னன்னா ஏன் கலங்குறீங்க? எப்படி எழுதுறான்ல, எப்படி பாருங்கிறாரு. அவருக்குள்ள ஒரு சிறகம் முளைக்குதுங்க. ஒரு பறவை பறந்து போவதை நான் பார்க்கிறேன். அனுபவ ரீதியா அவர் சொல்ற அந்த கவிதை எது தெரியுமா? வேற எதுவும் கிடையாது. பாருங்க, ஜீசஸ இயேசு கிறிஸ்துவ சிலுவையில் அரைஞ்சிட்டாங்களாம். அத ஒரு கவிஞன் காலடியில் உட்காந்துக்கிட்டு இப்படி பார்க்குறான். அவன் எழுதுறான் கவிதை. நான் கவிதையா இதை சொல்லிடுவேங்க. நீங்க கிறிஸ்துவனா இருக்க வேண்டிய அவசியம் இல்லை. இந்த மனநிலையில மட்டும் நீங்க கூடு விட்டு கூடு பாஞ்சிங்கன்னா உங்களால இப்ப அழ முடியும். இந்த அனுபவத்துக்குள்ள வந்தீங்கன்னா இப்ப அழ முடியும். என்ன அனுபவம் தெரியுமா? அவர் எழுதுறார், ஜீசஸ் கிரைஸ்ட பாக்குறாங்க. முள் கிரீடம் அப்படி வச்சிருக்குது, ரத்தம் வருது. இதுதான் காட்சி. காட்சி பார்த்துட்டார். காட்சி பார்த்து விட்டு அந்த லெபனான் கவிஞன் எழுதினான், என்ன கருணையான உலகம். யாரு? இயேசு கிறிஸ்து. என்ன கருணையான உலகம். முல்லை விதைத்தால் ரோஜா அல்லவா முளைக்கிறது. விதைத்தது முள், வெளியில் வந்த ரத்தத்தை ரோஜான்ட்டாங்க அவன். இதுதான் ஒரு கவிஞனுடைய பார்வை. அந்த அன்பின் பெருவழிக்குள் நம்மை அழைத்து செல்லுகின்ற துணிச்சல் கவிஞனுக்கு உண்டு, எழுத்தாளனுக்கு உண்டு. நான் எப்பவுமே சொல்லுவது உண்டு, பெரிய பெரிய புத்தகங்களை வாசிக்கின்ற பொழுதெல்லாம் என்ன எப்படி எழுதியிருப்பானுங்க. உண்மையா நான் சொல்றேன், எழுதக்கூடியவனுக்கு இருக்குல்ல நீண்ட ஆயுள்ங்க. யாரை பற்றி எழுதுகிறார்களோ அவர்களுக்கும் நீண்ட ஆயுள். 2 ஆயுளையும் அவங்க சேர்ந்து எத்தனை வருஷங்க வாழலாம்? ஒரு மனுஷன் சங்க இலக்கியத்துல செல்வ கடுங்கோ வாழியாதன் என்கின்ற மிகப்பெரிய தமிழ் அரசனை ஒருத்தன் பாடுறான். எப்படி பாடுறான் தெரியுமா? பகுருளி ஆற்றின் மணலினும் பலவே. பகுருளி ஆறு இருக்குல்ல, அங்க மண் இருக்குதுல்ல, அந்த மண்ணை ஒண்ணு எடுத்தா அது எவ்வளவு இருக்கும்? அந்த மணல் பரப்புல எத்தனை மண்ணு துகள் இருக்கும்? அத்தனை நாள் வாழடா. நாம கரெக்டா இந்த கவர்மெண்ட்ல பதிப்பாளர்கள் கிட்ட இருந்து புக்கு வாங்குறதுக்குன்னு ஒரு முறை இருக்குது. எவ்வளவு தெரியுமா வாங்குவாங்க? 1000. 7.5 கோடி மக்கள். அரசாங்கம் 1000 புக்கு தான் வாங்கும். அதுவும் டெம்மி சைஸ் இல்லைன்னா கிரவுன் சைஸ் தான். ஏன்னா ரேக்கு அப்படிதான் வடிவமைக்கப்பட்டு 1000 புக்கு தாங்க. 7.5 கோடி மக்கள் நிக்கிறோம். அதனால் தான் உதயச்சந்திரன் போன்றவர்கள் புத்தக கண்காட்சி அறிமுகம் செஞ்சுட்டு போனாங்க 2006 அரசாங்கத்தின் வழியாக. செல்வ கடுங்கோ வாழியாதன் அவ எப்படி வாழ்த்துறா? அவ்வளவு நாள் வாழு. சரி, நான் கேட்கிறேன், சங்க இலக்கியம் இப்ப சொல்லிட்டாரு அவரு, கிமு 6ஆம் நூற்றாண்டுன்னு சொல்லிட்டாரு. கிமு 6ஆம் நூற்றாண்டுல இருந்து ஒரு நாள்ல எடுங்களேன், இப்ப வரைக்கும் வாங்கலேன், எத்தனை வருஷங்க, எத்தனை நாளுங்க? அவன் வாழறானா இல்லையா? 2019 அக்டோபர் மாசம் 6ஆம் தேதி வரைக்கும் செல்வ கடுங்கோ வாழியாதனை பேசிட்டு இருக்கோமா இல்லையா? அவன் எழுதுனது உண்மை ஆயிடுச்சா இல்லையா? அவன் வாழ்ந்துட்டு இருக்கிறானா இல்லையா? இவ்வளவுதாங்க எழுத்துக்கு இருக்கக்கூடிய ஆற்றல். எது பதிவு செய்யப்படுகிறதோ அது வரலாறாக மாறுகிறது. பெரிய சோகம் என்ன தெரியுமா? உதயச்சந்திரன் சார் பேசிட்டு இருக்கும் போது என் மனசுல தோணுச்சு, என்ன சொல்றதுன்னு தெரியல எனக்கு. சேத்தன், ஆதன் அப்படிங்கிற தமிழ் பேர்லாம் இருக்கான். 3000 வருஷத்துக்கு முன்னால நான் தமிழ் மக்கள் வாழ்ந்தாங்கன்னு சொல்லிட்டு இந்த தலைமுறை தோண்டி பார்த்தா எல்லாம் கிடைக்குது. இன்னும் 3000 வருஷத்துக்கு நம்மள தோண்டி பார்த்தா என்ன கிடைக்கும் அவனுங்களுக்கு? சுரேஷ், நிதிஷ், பஷிஷ், புஷிஷ் இப்படிலாம் பேர் வச்சுட்டு இருக்கிறான்.
என் பேரே என்னன்னு தெரியலங்க, எங்க அம்மா அப்பா வச்சுட்டு போயிட்டாங்க. பர்வீன்னா நட்சத்திரங்களின் கூட்டம்னு அர்த்தம். அரசி சுல்தானா, நான் நட்சத்திர கூட்டங்களின் அரசி. நட்சத்திரங்களின் அரசின்னு பேர் வச்சா எவ்வளவு சூப்பரா இருந்திருக்கும். பர்வீன் சுல்தானாவோட அழகா இருக்கா இல்லையா? ஒருத்தர் சொல்றார் சரவணா ஸ்டோர்ஸ், லலிதா ஜுவல்லரி. தோண்டி எடுத்தா அவன் சொல்லுவாங்க நான் தாங்க வாழ்ந்தேன்னு அவன் சொன்னானா, இல்லைன்னு சொல்றதுக்கு தரவே கிடையாது. ஆமான்னு ஒத்துக்கிட்டு போக வேண்டியதுதான். நம் அடையாளங்கள் எப்படிமா போறது? வலதுபுறம் போப்பா. என்ன வலதுபுறம்னா ரைட்ல போ, அப்படி தமிழ்ல சொல்லு அப்படிங்கிறா. மொழி, அறிவு, புத்தி இழந்து நிற்கிறோம். வாசிக்கின்ற பொழுதுதான் அதில் இருக்கக்கூடிய ஆழமும் அதில் இருக்கக்கூடிய அகலங்களும் அதில் இருக்கக்கூடிய நியாயமும் நமக்கு தெரிகிறது. நேற்று அந்த பெரியவர் என்னிடத்துல சொன்னாரு, 200 வருஷத்திற்கான தஸ்தாவேஜுகளை எடுத்து பார்த்தா, சொக்கலிங்கம் சார் சொன்னாரு, எடுத்து பாருங்க, இப்படி இருக்குமா, பேர் இருக்குமா, வேலைன்னு இருக்குமா, நிலக்கிழார், இல்லைன்னா ஸ்லாஷ் போட்டு சுகஜீவனம்னு இருக்குமா. மதம்ல என்ன இருக்கும்னு நினைக்கிறீங்க? 100 வருஷத்தினுடைய தஸ்தாவேஜுகளை எடுத்து பாருங்க, கோப்புகள் எடுத்து பாருங்க, இந்த மண்ணுக்குரிய கோப்புகளை எடுத்து பாருங்க. அதுல என்ன மதம்னு போட்டிருக்கோம்னா சிவ மதம்னு இருக்குமா, இந்து மதம்னு இருக்காதான். அவர் சொன்னாரு. எங்கே போயிட்டு நம்முடைய அடையாளங்கள்? எங்கே தொலைத்து நிற்கிறோம் நம்முடைய அடையாளங்களை? எங்கிருந்து மீட்டெடுப்பது? வாசிக்கின்ற பொழுதும் புத்திசாலிகளை, அறிவார்ந்த மக்களை, ஆன்றோர்களை சந்தித்து அவர்கள் வார்த்தைகளை கேட்கின்ற பொழுதும் நமக்குள் சிறகுகள் முளைக்கின்றன. நமக்கான அடையாளங்களை நாம் தேடி பயணிக்கிறோம். ரசனையை, அந்த புள்ளிய மொத்தம் மாத்தி விட்டுருங்க, புத்தகத்தை அந்த குழந்தைகள் வாசிச்சிருவாங்க இல்லையே. நாம் அவர்களுக்கு அந்த புத்தகங்களை வாசிக்கக்கூடிய வாய்ப்பை கொடுக்கிறது இல்லையே. இந்த கொள்ளிக்கட்டையை ஒண்ணு வச்சுக்கிட்டு முடிஞ்சு போச்சுங்க. இதுக்குள்ளேயும் ஏதோ ஒன்று வாசித்துக் கொண்டுதான் குழந்தைகள் இருக்கிறார்கள். ஆனால் என்ன வாசிக்கிறார்கள்? புத்தகம் வாசிக்கக்கூடிய ஒரு வாய்ப்பை இது பறித்து கொண்டிருக்கிறது. இது அல்ல. புத்தகங்களை புரட்டி வாசிக்கிறது இருக்குல்ல, அது ஒரு தாய் தன்னுடைய குழந்தை எடுத்து அள்ளி கொண்டு இருப்பது போல். நான்லாம் என்னுடைய புத்தகம் இந்த இதை திறந்து பார்த்தீங்கன்னாலே 2 புக் இருக்கு. அந்த சாலையை கடக்கின்ற பொழுது குழந்தை ஒரு தாயின் கரத்தை பிடிப்பது போல் நான் புத்தகங்களின் கரங்களை பிடித்துக் கொண்டிருப்பவள். வாசிக்கின்ற பொழுதுதான் தெரிகிறது உலகத்தில் நாம் கடக்க வேண்டிய, அறிந்து கொள்ள வேண்டிய தூரம் இன்னும் அதிகமாக இருக்கிறது. ஆனால் நாம் தான் மிகச் சிறிய அளவிலே சிந்தித்துக் கொண்டிருக்கிறோம். என கேட்டா 80 வயது 90 வயதில் யாரேனும் இருந்தால் அவர்களை நான் வெறும் மனிதர்கள் என்று சொல்லவே மாட்டேன். அது நூலகம், அது ஒரு நூலகம். அதுகிட்ட உட்கார்ந்து கத்துக்கலாம், என்னென்னமோ கத்துக்கலாம். ஆனால் உட்கார்ந்து கற்றுக்கொள்ள வேண்டிய மொழி இல்லையே இன்னைக்கு. அந்த மொழியின் வாசிப்பு எப்படி வரும்? புத்தகங்களை வாசிப்பதனால் மொழியின் வாசிப்பு வரும். இன்னைக்கு எழுதுறானே மெசேஜ்ல, வேர் ஆர் யூ. சரி, வேறுங்கிறது WHERE தானே, கரெக்டா சொல்றேனா? WR இல்லனா வெறும் R. வே ஆர், WR, வேர் ஆர் யூ. அவ்வளவுதாங்க. ஒருத்தர் இறந்து போறாங்க, கொஞ்சம் கூட மனிதாபிமானமே இல்லாம RIPங்கிறான். அப்படின்னா என்ன? ரெஸ்ட் இன் பீஸ். அத கூட மனசால சொல்ல தெரியலங்க. ரெஸ்ட் இன் பீஸ் எழுத விரல் அருந்தா போவோம், அதை ஏன் RIPன்னு சுருக்கிற? மொழி இல்லையா? மொழியை முழுமையாக வாசிக்கணும் இல்லையா? முழுமையாக அறிந்து கொள்ள வேண்டும் இல்லையா? அது எவ்வளவு பெரிய பேரு! மனிதன் கண்டுபிடித்த ஆயுதங்களிலேயே அற்புதமான ஆயுதம் இல்லையா மொழி? அந்த மொழியை வாசிப்பதில் இருக்கக்கூடிய பெருமை, வாசிப்பதில் இருக்கக்கூடிய தெளிவு நம்மில், நம்முடைய அடுத்த தலைமுறையில் குறைந்து கொண்டு வருகிறது.
சாமான்யமாக நான் ஒரு மந்திரத்தை சொல்றேன். இதுவரைக்கும் நீங்க அந்த மந்திரத்தை எப்படி புரிஞ்சுக்கிட்டீங்கன்னு தெரியாது. கேள்விப்பட்டிருப்போம், புரிந்து கொண்டிருக்க மாட்டோம். நல்லா தெரிஞ்சுக்கோங்க. கல்வி என்பதும் வாசிப்பு என்பதும் ஒன்றை வாசிப்பதனால் இன்னொரு புத்தகத்தை இப்படித்தான் வாசிக்க வேண்டும் என்று புரியும். ஒத்த செருப்புன்னு ஒரு படம் வந்துச்சுங்க, வந்திருக்கு, இப்போ இருக்கு. அந்த படத்தை நான் பார்த்தேன். பார்த்துவிட்டு பார்த்திபன் அவர்களிடத்தில் பேசினேன். சார், அந்த ஜானர் ரொம்ப நல்லா எடுத்திருக்கிறீங்க. அவர் ஒரே ஒரு விஷயம் சொன்னார், ரொம்ப நன்றி பேராசிரியர், நீங்க ஒரே ஒரு வேலையை மட்டும் செய்யுங்க, 2வது தடவை அதை பாருங்க. ஏன்னு கேட்டேன். முதல் தடவை வெறும் சஸ்பென்ஸாவே இருக்கும், 2வது தடவை நீங்க அதை பார்த்தீங்கன்னா தான் அதன் உத்தி புரியும்னு சொன்னார். ஒரு கலைஞனாக அவர் சொல்கிறார், ஒரு பார்வையாளனாக நான் அதை கற்கிறேன். ஒரு மிகப்பெரிய குற்றச்சாட்டை நான் சொல்லவா? இங்கே இருக்கக்கூடிய நம்மில் பல பேருக்கு படம் பார்க்க தெரியாது, தெரியுமா? படம் பார்க்க தெரியாதுங்க. நாம் பார்ப்பதெல்லாம் படம் இல்லைங்க. ஏங்க, துப்பாக்கினா சுடணுங்க, துப்பாக்கினா சுடணும், புல்லட் போய் தொலைக்கணும் இல்லையா? பேசிக் பிசிக்ஸ் 10th வரைக்கும் படிச்சிருக்கிறேன் நான். பிசிக்ஸ் இல்லை, +1 +2 கூட படித்தேன். பியூர் சயின்ஸ் ஸ்டூடெண்ட் நான். பிசிக்ஸ் படித்தேன். பேசிக் பிசிக்ஸுங்க. தமிழ் சினிமா எப்படி எடுக்கிறாங்க? சில சினிமாக்கள் சொல்கிறேன். பார்க்க தெரியாத சினிமாக்களை பார்க்கிறோம் இல்லையா? அந்த சினிமால என்ன சொல்றாங்க? சுட்ட உடனே ஹீரோ இப்படி சொல்றாருங்க, அந்த குண்டு நிக்குதுங்க, பொய் சொல்லல, நிக்குது. அவர் அப்படியே அதை பார்க்கிறாரா, அது பயந்து நடுங்குது. எது? குண்டு. அவர் ஓடுறாரு, இது துரத்துது. அவர் ரைட்ல திரும்புறாரு, இதுவும் இண்டிகேட்டரை போட்டுக்கிட்டு திரும்புது. 120 ரூபா கொடுத்து பார்க்கிறோம். இத படம் பார்க்க தெரியல, நமக்கு தெரியல. அப்படியே ஒத்த கால் அப்படியே சுத்தி நிறுத்துறாரு. பார்த்து ஐயோ அப்படின்னு விசில் அடிச்சு கை தட்டு. உண்மையா சொல்ல, எங்க ஐயா சொல்வாருங்க, படிச்சிருங்க படிச்சிருங்க. எங்க ஐயா சொல்லுவாரு, பெரியார்தாசன், மேல இருந்து ஒன்ன சினிமால நிஜமாவே குதிப்பான், குதிப்புறவனுக்கு பேரு டூப்பு. குதிக்கிற மாதிரி நடிக்கிறவன் ஹீரோ. உண்மையா குதிக்கிறவனுக்கு 1000 ரூபாய் சம்பளம், குதிக்கிற மாதிரி நடிக்கிறவனுக்கு கோடி ரூபாய் சம்பளம். இந்த நாடு உருப்படுமான்னு கேட்பார். படிச்சதுனால வந்த கேள்வி, படிச்சதுனால வந்த கேள்வி. பாருங்க, படம் பாருங்க. எப்படிப்பட்ட படம் வர வேண்டும் என்பதனை படைப்பாளர்கள் முடிவு செய்ய வேண்டும் என்கின்ற அளவிலே அந்த படத்தை பாருங்கள். இந்த விழிப்புணர்வு வர வேண்டும் என்றால் முதலில் வாசிக்கும் பழக்கத்தை எடுத்துக்கொள்ளுங்கள். அன்றாடம் ஏதாவது ஒண்ணு, ஒரு 10 பக்கம், எதுவா இருந்தாலும் சரி, ஒரு 10 பக்கம். 2 புக்கு தான் அதிகமா விக்குதான், ஜோசியம். 2 புக்கு தான். மத்த புத்தகத்து பக்கமே போக மாட்டேங்கிறான். பேய் பிசாசு காத்து கருப்பு அடங்குற மாதிரி தெரிச்சு ஓடுறான். ஒரு இளைஞர்கள் நிறைய பேர் வந்திருக்கிறீர்கள், எனக்கு மகிழ்ச்சி. உங்ககிட்ட இன்னைக்கு இந்த டீச்சர், இந்த தாய் ஒரு விஷயத்த சொல்றேன்ப்பா, கேட்டுக்கங்க. இந்த போனை வச்சுக்கிட்டு இப்படி ஸ்டைல் கட்டிட்டு போறீங்கல்ல, அதை பார்த்தாலும் உங்க மேல யாருக்கும் மரியாதை வராது. ஒரு புத்தகத்தை இப்படி வைத்து கொண்டு போருங்கள். அந்த புத்தகத்தினுடைய டைட்டில் வெளியில தெரியற மாதிரி காட்டிட்டு போங்க. இந்த சமூகம் உங்களை திரும்பி பார்க்கும். முக்கியமான பையன் போறான் போல இருக்கே. புத்தகத்தை கையில் எடுத்து போகின்ற பழக்கம். சில பேரை வாசித்தால் தாங்க தெரியுது இவங்க யார், இவர்கள் என்ன செய்தார்கள். சமீபத்தில் பகத்சிங் நான் ஏன் நாத்திக நானேன்னு சொல்லிட்டு ஒரு புக்கு, அதை பிரிண்ட் பண்ணார், பப்ளிகேஷனுக்கு போட்டாருங்கிறதுனாலேயே ஜீவாவுக்கு அரெஸ்ட் வாரண்ட் வந்திருக்கு. இப்போ ஃப்ரீயா கிடைக்குது அந்த புக்கு, வாங்கி படிங்க. நான் ஏன் நாத்திக நானேன்னு எழுதியிருக்கான் மனுஷன். 24 வயசு, 24 வயசுங்க. அவரை பற்றி ஒரு ராணுவ அந்த ராணுவ அதிகாரியினுடைய மகள்
பகத்சிங் பற்றி சொல்லுவதாக ஒரு படம் வந்திருக்கு ஹிந்தியில. ஒரு விஷயம் அறிஞ்சு கொள்ளும் பொழுது வரக்கூடிய பெருமிதம் இருக்கல, அது ரொம்ப அலாதிங்க. அதுல அவன் சொல்றா, அவன் தூக்கு தண்டனைக்கான தேதி அறிவித்த அந்த வினாடியை அவன் எப்படி இருந்தான்னு சொல்லிட்டு அவர் எழுதுறாருங்க டைரியில. அவன் மாறவே இல்லையா. அவன் அந்த தூக்கு தண்டனைக்கான நாள் நெருங்குகின்ற அளவிற்கு கூட அவனிடத்தில் பதட்டம் வரலையாம். அவர் எழுதுறார் ஒரு விஷயத்தை, எனக்கு ஆச்சரியமா இருந்தது. உன் கடைசி ஆசை என்னன்னு கேட்ட பொழுது பகத்சிங் சொன்னது ஸ்வீட் கேட்டான்னு சொல்லி தானே கேள்விப்பட்டிருக்கோம். வேறு ஒரு உண்மையை சொல்லுகிறேன். அவர் சொன்னாராம், அந்த மலம் அள்ளுகின்ற சகோதரி ஒரு தாய் இருக்கிறா, அந்த தாய் கிட்ட எனக்கு சப்பாத்தி பண்ணி கொடுக்க சொல்லுங்க, ரொட்டி. அவ ஓடி வந்திருக்கா, நான் மலம் அள்ளுறவ, நான் உனக்கு சமைச்சு கொடுக்க முடியாது சாமி. அப்போ பகத்சிங் சொன்ன பதிலை இந்த ராணுவ அதிகாரி எழுதுகிறார், போய் சமைச்சு கொடு ஆயி. இல்ல, நான் சமைச்சு கொடுக்க முடியாது, நான் மலம் அள்ளுறவ. ஒருத்தனுடைய மலம் அள்ளுறவளே அம்மாவா இருக்கும் பொழுது நீ இத்தனை பேருடைய மலம் அள்ளுறியே, நீ அம்மாவுக்கெல்லாம் அம்மா இல்லையா? நான் இப்ப அம்மாவுக்கு எங்க போவேன், நீ ரொட்டி சுட்டுத்தான். நானா இதான் பகத்சிங். வாஞ்சிநாதன் வாயில சுட்டுக்கிட்டான்ல, அவரை பற்றி ஒரு குறிப்பு பார்த்தேன். என்னங்க மனுஷன், பதறி ஓடும் பொழுது போலீஸ்ல மாட்டிக்கிட்டான், பதறி ஓடுறான். முன்னால 2 டாய்லெட் இருக்குது, லேடிஸ் டாய்லெட், ஜென்ஸ் டாய்லெட். பதட்டத்துல கூட லேடிஸ் டாய்லெட் குள்ள போலைங்க அந்த வீரன், பார்த்து ஆண்கள் டாய்லெட் குள்ள போனான். அப்ப அவனுடைய ஜேப்ல வந்து பிளாட்ஃபார்ம் டிக்கெட் வாங்கிட்டு தான் போனான். இந்த குறிப்புகள்லாம் தாங்க அசைக்குது. யார் இவர்கள்? காலையில ஒரு குறிப்பு சொன்ன அந்த காலேஜ்ல திருப்பூர் குமரன் இறந்தார்ல, 22 வயசு. அவங்க வைஃபுக்கு அப்ப வயசு 12. அந்த அம்மா 96 வயசு வரைக்கும் வாழ்ந்திருக்கு. கொடுமை என்ன தெரியுமா? 96 வயசு வரைக்குமே குமரனுடைய விதவையாகவே வாழ்ந்திருக்கிறாள். அதை விட வியப்பான விஷயம் என்ன தெரியுமா? யாருமே அவருக்கு வேலை கொடுக்கலையாம். ஒரு சுதந்திர போராட்ட வீரருடைய மனைவிக்கு 10 தேய்க்கிற வேலையை கொடுத்துட்டோங்கிற பாவம் எனக்கு வேணாம் சாமி. இந்த கொடுமை அனுபவிச்சிருக்கான் அந்த அம்மா. பாலகங்காதர திலகருடைய மனைவி சத்யபாமா, பாலகங்காதர திலகருக்கு இந்த விஷயம் நடந்து விட்டது என்று தெரிந்த உடனே பைத்தியமாயிட்டாங்க. சில விஷயங்களை தெரிந்து கொள்ளுகின்ற பொழுது, உண்மையான சம்பவங்களாக அவை இருக்கின்ற பொழுது, ஏன் வ.உ.சி. ஐயா அவர்களுடைய சகோதரன் மீனாட்சி சுந்தரம் பிள்ளை, அவருக்கு இந்த தண்டனை, இரட்டை ஆயுள் தண்டனை கொடுத்தார்கள் என்று சொன்னவுடன் அவருடைய மனநலம் பாதிக்கப்படவில்லையா? மரணம் அடைகின்ற வரைக்கும் அவர் மனநலம் பாதிக்கப்பட்டவராகத்தானே இருந்தார். இதெல்லாம் தானே நம் வரலாறு. ஒரு விஷயங்களை தெரிந்து கொள்ளுகின்ற பொழுது மனம் வேறு வேறு நிலையில் சில புரிதல்களுக்குள் செல்கிறது. அந்த புரிதல்களுக்குள் செல்லுகின்ற பொழுது யாரும் நம்மை ஏமாற்றி விட முடியாது என்கின்ற துணிச்சல் நமக்கு வருகிறது. நான் ஒரு விஷயத்தை சொல்றேன், ஒரு படம் பார்ப்பது என்பது, ஒரு புத்தகம் வாசிப்பது என்பது ஒரு அனுபவம். அது வெறும் மகிழ்ச்சிக்குரிய விஷயம் அல்ல. மகிழ்ச்சி மட்டும் தான அனுபவம்? ஒரு குழந்தை மழலையில் பேசுகிறது, அந்த மழலையில் பேசுகின்ற அந்த குழந்தையினுடைய வாய் அசைவுகளை பார்த்து கொண்டிருக்கின்ற அந்த வினாடி எவ்வளவு பெருமிதமான வினாடி. ஒரு பூ மலர்கிறது, நமக்காக தான் மலர்கிறது. நின்று அந்த மலரிடம் பேசுவதற்கு நமக்கு நம் பெருந்தன்மை இடம் கொடுப்பதில்லை. அந்த மலர்களை நாம் வாசிப்பதில்லை. பெர்னாட் ஷா சொல்லுகிறான், நான் மலர்களை என் மேடையில் இருக்கக்கூடிய பூச்சாடியில் வைப்பதில்லை, ஏனென்றால் குழந்தையின் தலையை கொய்வதில் எனக்கு உடன்பாடில்லை. என்ன வார்த்தைங்க அதெல்லாம்? அடுத்தது வார்த்தை எனக்கு ரொம்ப பிடிச்சமான வார்த்தை, பூக்களை சந்திக்க வேண்டுமா புறப்பட்டு போ. பூக்களை சந்திக்கணுமா புறப்பட்டு போங்கிறான். போ, எங்க அது பூத்திருக்கோ அங்க போய் நின்னு பாரு, அதை பிச்சு கொண்டு வந்து உன் காலடியில வச்சுக்காதங்கிறாங்க. மனதை மென்மையாக்கும், மனதை ரௌத்ரமாக்கும்,
மனதை வேறு வேறு சூழ்நிலையில் யோசிக்க வைக்கும். சிலது தவறு என்பதனை உறுதியாக்குங்க. பெரியாரை படித்துக் கொண்டிருக்கிறேன். பசு கௌதமன் அவர்கள் ஒரு பெரிய புக்கு போட்டிருக்காரு, 5 வால்யூம். புத்தகனுடைய டாபிக் என்ன தெரியுமா? நான் சொன்னால் உனக்கு ஏன் கோபம் வருகிறது. இவ்வளவுதான். சூப்பர் புக்குங்க. பெரியாரே வந்து பேசுறாருங்க. எனக்கு பெரியார ரொம்ப பிடிக்கும். ஏன் தெரியுமா? மற்றவர்கள் யாரும் என்னை விட உயர்ந்தவன் இல்லை என்று நினைப்பது மட்டும் சுயமரியாதை இல்லை. நான் யாரையும் விட உயர்ந்தவன் இல்லை என்று நினைப்பதும் சுயமரியாதை தான். இதுதான் தந்தை பெரியார். யார் இவர்கள்? இவர்களுடைய தத்துவம் என்ன? யாருங்க அறிவர் அம்பேத்கர் என்பவர்? யார் யார் அந்த மனுஷன்? என்ன செய்தார்? அவருடைய 34 நூல்கள் NCBH தான் போட்டிருந்தது. இப்போ இல்ல, அவங்க கிட்டையும் காப்பி இல்ல. 11 புக்கு தான் இருக்கு. அது கூட நான் எடுத்துட்டு வந்துட்டேன். இப்போ நீங்க போனீங்கன்னா அது கூட கிடையாது. இல்ல, அந்த அறிஞர்களை வாசிப்பது. மஸ்னவின்னு ஒரு புக்குங்க, ஒரு புக்கு தொகுப்புங்க. கவிக்கோ அப்துல் ரஹ்மான் மரணம் அடைவதற்கு முன்னால் 1800 ரூபாய் எடுத்து தயாராக வைத்துக்கொள், உன் வாசலுக்கு ஒருவன் வருவான், அவனிடத்தில் கொடுத்து விடும் தொலைபேசியில் போன் பண்ணி வச்சிட்டார். 6 புத்தக தொகுப்பு மஸ்னவி. கொடுத்துட்டியானார். கொடுத்துட்டேன் வாப்பா. என்ன புக்கு தெரியுமா அது? தெரியல. என்னை கவிஞனாகவும் என்னை மனிதனாகவும் மாற்றிய புத்தகம். நான் போனதற்கு பிறகு சில பேர் அதை வாசித்து கடந்தாக வேண்டும் என்ற ஆசை எனக்கு உண்டு. அந்த பட்டியலில் நீயும் இருக்கிறாய். வாசித்து கடந்து விடு. இந்த பெரிய புக்கு தமிழ்ல வந்திருக்கு. பிரிச்சு வாசிக்கிறேங்க. ஒரு சொல்றேன். முடிந்தால் இன்று இந்த வினாடியிலிருந்து உங்கள் வாழ்க்கை மாறலாம். உங்கள் காரணங்களால் நீங்கள் தோற்கடிக்கப்படுகின்ற பொழுது கொஞ்சம் அப்படி இப்படி இருக்கும் வாசகம், சரியா பண்ணி புரிஞ்சுக்கோங்க. உங்கள் காரணங்களால் நீங்கள் தோற்கடிக்கப்படுகின்ற பொழுது அந்த காரணங்கள் மீது உங்களுக்கு சந்தேகம் வராதது ஏன்? உங்கள் காரணங்களால் நீங்கள் தோற்கடிக்கப்படுகின்ற பொழுது அந்த காரணங்களின் மீது உங்களுக்கு சந்தேகம் வராதது ஏன்? 12ஆம் நூற்றாண்டின் பிற்பகுதியில் இஸ்தான்புலில் பிறந்த ஒரு சூஃபி ஞானி ஜலாலுத்தீன் ரூமி, அவன் எழுதியது அந்த மஸ்னவி. கொய்யா மரத்தில் இருந்து கீழே இறங்கு, உலகம் விஸ்தாரமானது என்கிறான். நாம் கொய்யா மரத்தின் மீது உட்கார்ந்து கொண்டு கனி சாப்பிட்டுக் கொண்டிருக்கிறோம். குட்டையான மரம் அது, உலகம் தெரியாது. அதுதான் நம் வாழ்க்கையின் எல்லை என்று நினைத்துக் கொண்டிருக்கிறோம். கீழே இறங்கு என்கிறான். ஐன்ஸ்டீன் சொல்ற ஒரு மிக முக்கியமான விஷயம் சொல்லட்டுமா? கடவுள். What is the opinion of Einstein? அவன் தீர்க்கப்பட முடியாத, அவன் விட்டு விட்டு போன எத்தனையோ கால்குலேஷன்ஸ் இருக்குல்ல, எத்தனையோ பிசிக்ஸ் இருக்குல்ல. பிசிக்ஸ் உடனே ஞாபகம் வருது. ஐன்ஸ்டீன் ஒரு வார்த்தை சொன்னான். ஆலிஸ் இன் ஒண்டர்லேண்ட் என்கின்ற படம் இருக்குல்லங்க, ஆலிஸ் இன் ஒண்டர்லேண்ட் படம், அதை மட்டும் யார் ஒருவன் முழுமையாக புரிந்து கொள்கிறானோ அவனுக்கு பிசிக்ஸில் நோபல் பரிசு கொடுக்கலாம். இது ஐன்ஸ்டீன் சொல்றாங்க, படம் பார்க்க தெரிஞ்சவன். நான் யோசிச்சு பார்க்கிறேன், ஐன்ஸ்டீன் கடவுள் கொள்கையை பற்றி எப்படி பேசுறான் தெரியுமா? கர்ப்பத்திற்கு உள்ளே இருக்கக்கூடிய குழந்தையிடம் இந்த உலகத்தில் ஆறுகளும் நிலமும் மலைகளும் இப்படி இருக்கின்றன என்று சொன்னால் எப்படி அதற்கு புரியாதோ அப்படி கடவுள் எப்படி இருக்கிறார் என்பது நமக்கு புரியாது என்று எழுதுகிறான் ஐன்ஸ்டீன். இவ்வளவுதான் ஐன்ஸ்டீன் வந்து கடவுளை பற்றி சொல்லக்கூடிய கொள்கை. மறைந்திருக்கும் உண்மைகள் என்கின்ற நூலிலே ஓஷோ எழுதுகிறான். ஓஷோவை படிச்சு பாருங்க. என்ன சொல்லுங்க அவனுடையது. அவன் சொல்றான், ஒருவன் தற்கொலை செய்து கொண்டு இறந்து விட்டான், அவனை புதைத்து விட்டார்கள். நான் அந்த ஃபியூனரலுக்கு போயிட்டு வந்தேன், இறுதிச் சடங்கு ஈமச்சடங்குக்கு போயிட்டு வந்தேன். எனக்கு ஒரு சந்தேகம். ஓஷோ எழுதுகிறார், எனக்கு ஒரு சந்தேகம். அவன் அறையை பார்க்கிறேன், கோடுகளும் கருப்பும் சிவப்புமான கோடுகள் நிறைந்திருக்கிறது அவனுடைய அறை. புத்தகங்கள் இங்கேயும் அங்கேயும் சிதைந்து கிடக்கின்றன. இத்தகைய அறையில் ஒருவன் 24 மணி நேரம் இருந்தாலே
அவன் தற்கொலை செய்து கொள்வான். அவன் எப்படி 3 மாதம் தாக்கு பிடித்தான் என்பது எனக்கு சந்தேகமாக இருக்கிறதுன்னு எழுதுறான். அவன் சொல்ற ஒரு நுட்பமான வார்த்தையை சொல்றேன். வாசித்து அனுபவம் இருப்பதனால் எனக்கு புரிகிறது. வாசிக்கும் அனுபவம் இருக்கின்றவர்கள் புரிந்து கொள்வீர்கள். அன்பிலே நிரந்தரத்தை தேடாதீர்கள். அன்பிலே நிரந்தரத்தை தேடாதீர்கள். அது ஒரு மலர் போல் முழுமையாக மலர்கிறது. அந்த வினாடியை அனுபவித்துக் கொள்ளுங்கள். அதில் நிரந்தரத்தை தேட வேண்டும் என்றால் காகித பூக்களைத்தான் நாட வேண்டி வரும் என்று எழுதுறான். புத்தி கலண்டு போச்சுங்க எனக்கு. அவன் சொல்லுகின்ற வார்த்தை. ஓஷோ எல்லாம் ஓஷோ எனக்கு ஒரு புத்தகத்தை ரெக்கமெண்ட் பண்ணார். உங்களுக்கு அந்த புத்தகத்தை ரெக்கமெண்ட் பண்றேன், முடிஞ்சா படிச்சு கடந்துருங்க. இந்த உலகத்திலேயே சிறந்த புத்தகங்கள் 10 புத்தகங்களை எடுத்துக்கொள் என்றால் அந்த 10 புத்தகங்களில் முதலாவதாக நான் ஒரு புத்தகத்தை எடுப்பேன்ங்கிறான் ஓஷோ. 8000 சொற்கள் தெரிந்தவன். நமக்கெல்லாம் எத்தனை சொற்கள் தெரியும்? சில 1000, சில 100. அதையே தான் திருப்பி திருப்பி பேசுகிறோம். அவன் 8000 சொற்களுக்கு உரியவன். நிறைய வாசிப்பு பழக்கம் கொண்டவர் ரஜினிஷ். அவர் அறிமுகம் செய்து நீ வாசித்துக்கொள் என்று தந்த புத்தகம் மிர்தாதின் புத்தகம், தி புக் ஆஃப் மிர்தாத். வாட் அ பியூட்டிஃபுல்ங்கிறார் அவர். என்னே ஒரு அழகுங்கிறார். நான் படித்துக் கொண்டிருக்கிறேன். மிக ஆழமான புத்தகம். நம்மை அடுத்தடுத்த நான் ஒரு விஷயத்தை சொல்றேன், சொல்லுவதற்கு கடல் அளவு இருக்கிறது. அடுத்தாண்ட வந்தால் அழைத்தால் மீண்டும் வந்து மீதி இருப்பதை பேசுகிறேன். கடல் அளவு இருக்கிறது. இருக்கின்ற சிறு சிறு சொட்டுகளை ருசித்து பார்க்கிறதற்கு இல்லையா, அது அலாதியான். அவ்வளவுதான் நான் தெளித்திருக்கிறேன். வாசிக்கின்ற அனுபவம் பெறுங்கள். கீழே விழுந்துட்டு இருக்கிறவன் ஒருத்தன், கீழே பாம்பு கூட்டம் இருந்தது, மேல புலி நின்றுட்டு இருந்தது. அவன் பிடிச்சிட்டு இருந்ததே ஒரு பாம்பை தான். இருந்தாலும் அன்னார்ந்து பார்த்தா ஐயோ நம்ம ஒரு தேன் சொட்டு நாக்கில் விழுந்த உடனே சூப்பர் நானா. அப்படி இருக்குங்க ஒரு புக்கு வாசிச்சா. சுற்றி இருக்கக்கூடிய 1000 பிரச்சனைகள். ஒருத்தர் கேட்டாரு, நான் யோகா செய்தால் சந்தோஷமாக இருப்பேனா? குருநாதர் சொன்னார், நீ யோகா செய்தால் உன்னை சுற்றி இருக்கின்றவர்கள் சந்தோஷமாக இருப்பார்கள். நல்ல புத்தகம் வாசிக்கக்கூடியவர்கள் சுற்றி இருக்கின்றவர்களை சந்தோஷமாக வைத்துக் கொள்வார்கள். என்றால் தேவையில்லாத குப்பைகள் சேராது. இருக்கின்ற குப்பைகள் அகற்ற தெரியும், சிறகை விரிக்க முடியும். சொன்னான் இல்லையா பாரதிதாசன், செம்புட்பறவையே சிறகை விரி எழு பற. எனக்கு பாரதிதாசனோட ஜாலியாயிருவேன். எனக்கு தெரிஞ்சுங்க, என் வாசிப்பு அனுபவம் ரொம்ப குறைச்சல் தான். 10 பேரை பட்டியலிட்டா எனக்கு பிடித்தமானவர்கள் வேறு. நான் கம்பனையும் வள்ளுவனையும் பாரதியையும் ரொம்ப ரசிச்சு படிக்கிறவர். ஆனால் பட்டியல் போட்டா, கவிதைகளுக்கான கவிஞன் அப்படின்னு பட்டியல் போட்டா எல்லாரையும் தூக்கி சாப்பிட்டு ஃபர்ஸ்ட் சேர்ல உட்கார்றவர் பாவேந்தர் பாரதிதாசனார். என்ன கவிதைங்க மனுஷன் பா. அப்படி அந்த கண்களை அப்படி விரிச்சு கொண்டு போய் நம்மள ஒரு இடத்துல நிறுத்துவான். பாரடா பாரடா இப்புவியை பாரடா. மானிட பட்டாளம் உடனே நடுங்கிருச்சுங்க உள்ள. எனக்கு அந்த வார்த்தையை படிக்கும் பொழுது இந்த உலகத்திலேயே சுகமானது மனித பட்டாளத்தை பார்ப்பதுதான். இவ்வளவு பெரிய கூட்டத்தை பார்ப்பது. பாரதிதாசன் என்ன ஒரு கவிஞன். அவன் எழுதிய வார்த்தைகள், அவர் எழுதிய இலக்கியங்கள் நம்மை வேறொரு நிலைக்கு அழைத்து செல்பவை. அடுத்தவர்களின் மீது நாம் எந்த ஒரு துர்சிந்தனையும் வைக்காமல் நம்மை நாமே கழுவிக்கொள்ள வேண்டும் என்றால், ஒரே ஒரு கேள்வியை கேட்டு நான் போயிடுறேன். யாராவது சொல்ல முடியுமா மன தூய்மைனா என்னங்க? பெரியவங்க நிறைய பேர் இருக்கிறீங்கல்ல, சொல்லுங்களேன். மன தூய்மைனா என்ன? பட்டியல் தானே போடுவோம். ஒன்றுன்னு சொல்ல முடியாதுல்ல. ஒரு பாயிண்ட் சொல்ல முடியுமாங்க? மன தூய்மைக்கு ஒரு பாயிண்ட் சொல்ல முடியுமா? சொல்ல முடியாதுங்க. 10 பாயிண்ட் சொல்லணும் மன தூய்மைனா. ஒரு புத்தகத்தை வாசித்தேன், மன தூய்மைங்கிறதுக்கு அப்படி எனக்கு விளக்கம் கொடுத்துட்டு போயிருச்சு அந்த புக்கு. எந்த மனம் அமைதியாக இருக்கிறதோ அது தூய்மையாக இருக்கிறதுன்னு அர்த்தம். அது ஒரு நிலை. அமைதியா இருந்தா அது ரொம்ப கிளீனா இருக்குன்னு அர்த்தம். சைலண்டா இருந்தா, எந்த சிந்தனை இல்லாம சைலண்டா வச்சிருக்கிறோமா. அடிச்சான் பாருங்க ஒரு ஆளு, உடம்ப அசைச்சு பழக்கணுமா, மனசை அசைக்காம பழக்கணுமா.
இந்த ரெண்டுத்துக்கும் அதான் வித்தியாசம். என்ன கேட்டா ஸ்போர்ட்ஸ் ஒரு ஓட்டப்பந்தயத்தில் இருக்கும் பொழுதும், ஒரு கால்பந்தாட்டத்தில் இருக்கின்ற பொழுதும், ஒரு கிரிக்கெட்ல இருக்கும் பொழுதும் 100% இல்லைன்னா நம்ம ஆட்டத்தில் இருக்க முடியாது. அப்படி ஒரு புத்தகம் வாசிக்கின்ற பொழுது 100% இல்லை என்றால் அந்த புத்தகத்தை வாசிக்க முடியாது. நம்மை ஒருநிலைப்படுத்துகின்ற தியானம் புத்தகங்களினால் வாய்ப்பதனால் புத்தகங்களை வாசிப்போம், புத்தகங்களை நேசிப்போம். புத்தகம் என்கின்ற இறகுகளை எடுத்து நம் செட்டையில் பொருத்தி கொண்டு அதை சிறகுகளாக மாற்றி உயர உயர பறப்போம், வாழ்க்கையில் உயர்வோம் என்று சொல்லிக்கொண்டு வாய்ப்பளித்தமைக்கு நன்றி பாராட்டி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.